கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2 நிருபம் 3 அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் வசனம் 3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உண்மையில்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுயநலம் மிகுதியான ஒரு உலகம். நான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் இருக்கின்றதான உலகமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே தான் காலையில் இருந்து இரவு வரையிலும் நாம் செய்திகளை பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள் என்று சொல்லி மனிதனுடைய உயிரானது மிக மிக அற்பமாக எண்ணப்பட்டு தங்களுடைய சுயநலத்திற்காக அற்பமான ஒரு லாபத்திற்காக அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறதை தினந்தோறும் நாம் செய்திகளாக அதை கடந்து போய்கொண்டே இருக்கின்றோம். உண்மையில்லாத மக்கள். ஆகவே தான் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே வலியுறுத்தி காண்பிக்கப்படுகிறது. எப்படி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? கர்த்தரோ என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ என்று சொன்னால் இந்த கர்த்தரை தவிர மற்ற எல்லாமே நம்மை சுற்றி இருக்கின்ற எதுவுமே யாருமே உண்மை இல்லாதவர்கள். அது என்ன உண்மை இல்லாதவர்கள்? எளிய வார்த்தையில் இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்புவதற்கு தகுதியற்றவர்கள். கர்த்தரோ நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் நம்பி சார்ந்து கொள்வதற்கு பாத்திரமில்லாத மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்புவதற்கு ஒரு பாத்திரமானவராக ஒருத்தர் நமக்கு இருக்கின்றார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் நம்முடைய கடவுள். அந்த கடவுளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நம்புவதற்கு பாத்திரமாக இருக்கின்ற நம்பிக்கைக்குரிய கடவுளாக இருக்கின்ற இந்த ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். இன்றைக்கு என் வாழ்க்கை இன்னும் கட்டப்படவில்லை. நான் இன்னும் நிரந்தரமாக என் தொழிலை ஸ்தாபிக்கவில்லை. என் குடும்பத்தில் இன்னும் நான் செட்டில் ஆகவில்லை என்று கூட சொல்லுவார்கள். என் பிள்ளைகள் இன்னும் செட்டில் ஆகவில்லை. எனக்கு ஒரு தொழில் இன்னும் பூர்த்தியாக நான் நினைக்கிற வண்ணமாக என் தொழில் அமையவில்லை. என் குடும்பம் இன்னும் கட்டப்படவில்லை என்று ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மையை உணர்ந்து கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். கட்டுகின்ற நாட்டுகின்ற கடவுளாக இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் நிலைத்திராத ஒரு நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்களானால் எங்கு போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன நடக்கின்றது, அடுத்த நிமிடம் என்னவாக இருக்க போகிறது, இதெல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது நம்பிக்கைக்குரிய கடவுளாகிய நம்முடைய ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். உங்களை ஸ்திரப்படுத்துவது மாத்திரமல்ல, எல்லா தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். அது எந்த விதத்தில் தீமை உங்களை நோக்கி வந்தாலும், ஒரு பொறாமையின் மூலமாகவோ, ஒரு சதியின் மூலமாகவோ, அல்லது பிசாசானவன் கடவுளத்திலிருந்து உங்களை விலக்கிவிட வேண்டும் என்பதற்காக பிசாசானவன் விரிக்கிற வலையாகவோ, எந்த தீமையாக இருந்தாலும்
அந்த தீமை எல்லாவற்றிலிருந்து கடவுள் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உண்மையுள்ள ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம். அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை முழுமையாய் வைத்து அவரையே சார்ந்து கொள்ளும் பொழுது இந்த நாள் மட்டுமல்ல, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துவதற்கும் அந்த வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை வாழ்க்கையில் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறேன். நம்பிக்கை வைப்பதற்கு பாத்திரமில்லாத இந்த உலகத்தில் நீர் நம்புவதற்கு ஆண்டவரே கர்த்தாவை நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீரே. உம்முடைய திருக்கரத்தில் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். ஸ்திரமில்லாத எங்கள் நிலைமையை ஆண்டவரே நீர் ஸ்திரப்படுத்துவீர். இன்னும் எங்களுடைய பிள்ளைகளை குறித்து, எங்களுடைய தொழிலை குறித்து, எங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து, எங்களுடைய தேவைகளை குறித்து ஆண்டவரே நாங்கள் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிலையெல்லாம் மாறி எங்களை ஸ்திரப்படுத்தி பொல்லாதவர்கள் கையில் இருந்தோம் ஆண்டவரே பிசாசான் எங்களுக்கு விரோதமாய் செய்கின்ற எல்லா விதமான கர்த்தாவை சோதனைகள் பாடுகளிலிருந்து எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அடியேனுடைய ஜெபிக்கிற ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் நிரப்பி கர்த்தாவே நீர் அவர்களை தூக்கி எடுப்பீர் என்றதான நிச்சயத்தை நீர் உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.